வெல்கம் பேக் டு தி அனதர் எபிசோட் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு நம்ம வாங்கினதுல. ஸோ அதை ப்ராஃபிட் பண்ணிட்டு ஸோ நம்ம வெப்சைட்டில் நீங்களும் எப்படி ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத வீடியோட லேட்டராக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்டாக்ஸை செல் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ லார்ஜ் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கிராப் வந்து 19th ஜூலை வாங்கியிருந்தோம். ஸோ 7 ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 22% வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பார்ஷியலாக ஒரு 2 ஷேர்ஸ் மட்டும் நம்ம செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 டேஸ் ஆயிருக்கு. ஸ்டில் நல்ல ஆட்டோ செக்டாரே நல்ல மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வாங்கின ப்ரைஸ்ல இருந்து ஸோ இன்ஸ்டன்ட்டாக மூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பில் ரன் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ வந்து ஒரு 2 ஷேர்ஸ் மட்டும் செல் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, ஸோ மொத்தம் 7 ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 2 ஷேர்ஸ் வந்து செல் பண்ணிட்டோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். ஸோ ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் இந்த ஸ்டாக்ல. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 28 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ ரிமைனிங் ஷேர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் பேங்க்குமே ஒரு ஆல் டைம் ஹை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. திங்க் ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாக எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் பேங்க் வந்து ஃபுல்லாக எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ 28 ஷேர்ஸ் இருக்கா. ஸோ வந்து 28 ஷேர்ஸுமே எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ இந்தியன் பேங்க்குமே எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ பிஎல் ரிப்போர்ட்டை செக் பண்ணிடலாமா. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ வந்து 19th ஜூலையே ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஒரு 17% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் வந்து 28 ஷேர்ஸ் வந்து இப்போ 23% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கிராப். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ஷேர்ஸ் மட்டும் எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஒரு 22% வந்து ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ 19th ஜூலை வாங்கியிருக்கோம். ஸோ 6th செப்டம்பர் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 2 ஷேர்ஸ் வந்து ஒரு பார்சியலாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சில ஸ்டாக்ஸ் வந்து ஸோ நெகட்டிவாகவும் மூவ் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து ஸ்லைட்டாக ஒரு பார்ஷலாக பை பண்ணி ஆவரேஜ் பண்ணிடலாம். ஸோ அது என்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மால் கேப்பில் எஸ் ஜேகுமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ வந்து ஒரு 1/4 ஒரு 9 குவான்டிட்டிஸ் வந்து பை பண்ணிடலாமா. ஜேகுமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் 20% வந்து நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இதெல்லாம் பை பண்ண போகிறோம். ஜேகுமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கேட்டகரி. ஸோ ஸ்மால் கேப்லேயே பை பண்ணிடலாம். ஸோ வந்து ஒரு 9 ஸ்டாக்ஸ் வாங்கிடலாமா. ஸோ ஸ்மால் கேப்பில் ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதான் இப்போ பை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பை பண்ணியாச்சு. அண்ட் தென் ஒன் மோர் ஸ்டாக். ஸோ லிக்கிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 248ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதையும் பை பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 110 ஷேர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு 25 ஷேர்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில். ஸோ இது வந்து ரிஸ்கி கேட்டகரியில் இருக்குது. ஸோ ரிஸ்கி கேட்டகரியில் லிக்கிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு 25 ஷேர்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் இவ்வளோ தான் சேஞ்சஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்மளோட. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இது வந்து எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீசன்ட்லி பை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பை பண்ணும்போது நீங்கள் உங்களோட யூசர் நேமு, ஸோ நீங்கள் என்ன ஸ்டாக் பை பண்ணியிருக்கீங்க, ஸோ இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கும் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் என்னோட வெப்சைட் லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக லாகின் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் டெஸ்ட்டுக்கு. ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன் எப்படி போர்ட்ஃபோலியோ இருக்கும் அப்படின்றத. ஸோ லாகின் பண்ணனே இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல வந்து ஒரு 1 lakh ரூபி வந்து டம்மியாக கிரெடிட் ஆயிரும். இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டாக் வேணாலும் பை பண்ணிக்கலாம். லைக் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா
ஸோ கரண்ட்டாக வந்து 1375 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 குவான்டிட்டிஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வந்து 2750. ஸோ பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவைலபிள் பேலன்ஸ்லேருந்து உங்களுக்கு டெபிட் ஆயிரும். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இதில் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து உங்களோட ஸ்டாக்ஸையுமே ரிவ்யூ பண்ணலாம். ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ லைக் எஸ், ஸோ திஸ் இஸ் அ வீடியோ. ஸோ வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவையும் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்மளோட வெப்சைட்லையுமே ரெஜிஸ்டர் பண்ணிங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஸோ அடுத்து நம்ம போர்ட்ஃபோலியோ என்ன அப்டேட் அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் உள்ள ஷேர்ஸையுமே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் நம்ம வெப்சைட்லேயே ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவை அங்கேயும் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளுமே ரிவ்யூ பண்ணலாம் உங்களோட ஸ்டாக்ஸை. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீக் செக் பண்ணலாம். பை பை.